Swayam Prabha. Digital India. Educated India. இன்றைய பாடத்தில் இந்த கணக்கை தீர்வு செய்ய போகிறோம். இந்த கணக்கை கூர்ந்து கவனித்தால் மினிமைசேஷன், அதாவது குறைத்தல், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து குறைக்கிறது, குறைத்தல். ரெண்டு கட்டுப்பாடுகள் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. x1 x2 greater than equal to 0 இருக்குது. அது கூட பார்த்தோம் என்றால் x1 இன்டீஜர் அப்படின்னு இருக்குது. ஸோ x2 வந்து முழு இன்டீஜராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, x1 மட்டும் இன்டீஜராக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இதில் இருக்குது. இது வரைக்கும் பார்த்த கணக்குகளில் வந்து ஆல் இன்டீஜர் அப்படின்னு பேர், எல்லா வேரியபிளுமே இன்டீஜராக இருக்கும். இதில் வந்து இது ஒன்று இன்டீஜராக இருந்தால் போதும், இன்னொன்று கண்டினியூஸாக இருக்கும். ஆகையால் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்க்கு மிக்ஸ்டு இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராம் அப்படின்னு பேர். மிக்ஸ்ட் இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராம் அல்லது MILP, மிக்ஸ்ட் இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராம் என்று பெயர். எல்லா வேரியபிளும் இன்டீஜராக இருக்க வேண்டாம், சிலது இன்டீஜராக இருக்கும், சிலது கண்டினியூஸ் வேரியபிளாக இருக்கும், ரெகுலராக இருக்கிற போல் இருக்கும். அதாவது ஃப்ராக்ஷனல் வேல்யூ எடுக்கலாம். இந்த கணக்கு வந்து பிரான்ச் அண்ட் பவுண்ட் முறையிலையும் சால்வ் பண்ணலாம், கட்டிங் பிளேன் முறையிலையும் சால்வ் பண்ணலாம். நம்ம ஆல் இன்டீஜருக்கு கோமோரி கட்டிங் பிளேன் பார்த்தோம். மிக்ஸ்ட் இன்டீஜருக்கு MILP கட் என்று பெயர், மிக்ஸ்ட் இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங் கட் என்று பெயர். அதையும் பார்க்க போகிறோம். இதே கணக்கு எடுத்துக்கொண்டு இரண்டையும் பார்க்கலாம். ஸோ முதல்ல பிரான்ச் அண்ட் பவுண்ட் முறையை பார்க்கும்போது நம்ம வந்து இதை வரைபடம் மூலமாக, சின்ன கணக்காக இருக்கிறதுனால வரைபடம் கிராஃப் மூலமாக சால்வ் பண்ணி பார்த்துட்டு பிரான்ச் அண்ட் பவுண்ட் அல்காரிதம் பண்ணலாம். அதுக்கப்புறமா அதை சிம்ப்ளெக்ஸ் முறையில் சால்வ் பண்ணிவிட்டு அதிலிருந்து MILP கட்டை உள்ளே கொண்டு வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல்ல வரைபடம் பண்ணலாம். இது x1, இது x2, 7, 9 வரைக்கும் வருது. ஸோ 2, 4, 6, 8, 10 என்று எடுத்துக்கொள்ளலாம். 2, 4, 6, 8 என்று எடுத்துக்கொள்ளலாம். 2, 4, 6, 8 என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து x1 + 3x2 greater than or equal to 7. ஸோ 7,0 இங்கே வரும். 3x2க்கு 7/3, 7/3ன்னா 2.333ன்னு வரும். 2 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, 2.333 இங்கே இருக்குன்ற எடுத்துக்கொண்டு ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டு இப்படி வரையலாம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் இப்படி வரும். ரீஜன் வந்து மேலாக வரும், இப்படி வரும், கிரேட்டர் தேன் இருப்பதுனால இப்படி வரும். இது 3x1 + x2 greater than or equal to 9. ஸோ 3,0 இங்கே வரும். 0,9, 2, 4, 6, 8 இங்கே வரும். 9 கிட்டத்தட்ட இங்கே வரும். இதை ரெண்டையும் கொண்டு வந்தோம்னாக்கா இப்படி வரும். இது கொஞ்சம் நேராக இதை பண்ணலாம், இது கொஞ்சம் நேராக போட்டு விட்டால் இப்படி வரும். ஸோ ஆக்சுவலாக ரீஜன் வந்து இங்கே இப்படி வந்து இப்படி போகும். அதனுடைய கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து 7,0, 0,9. அப்புறம் இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் வர்றது. இது ரெண்டையும் சால்வ் பண்ணி பார்த்தோன்னாக்க இப்படி வரும். 3x1 + 9x2 is equal to 21. 3x1 + x2 is equal to 9. So x2 is 8x2 is equal to 21 minus 9, 12. So x2 is equal to 12/8, which is 3/2. இங்கிருந்து x1 is equal to
7 minus 9 by 2 which is equal to 5 by 2. So, இந்த point வந்து 5 by 2, 3 by 2. இந்த point. So, இந்த 3 பாயிண்ட்டினுடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வேல்யூவை பார்க்கணும். ஸோ 0,9 இதற்கு z is equal to 3x1 plus 2x2 18, 7,0 z is equal to 21, 5 by 2, 3 by 2 z is equal to 15 by 2 plus 6 by 2, 21 by 2, 10.5 ஆக இதுதான் ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ பிரான்ச் இது ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ பிரான்ச் அண்ட் பவுண்ட் ட்ரீ அப்படின்னு ஆரம்பிக்கும் போது லீனியர் ப்ரோக்ராமிங் உடைய சொல்யூஷனை நம்ம அதில் போடணும். ஸோ போடும்போது இது பேர் நோட் 0ன்னு பேர், ஃபஸ்ட்டு நோடு. ஸோ x1 is equal to 3 by 2, x1 is equal to 5 by 2, x2 is equal to 3 by 2, z is equal to 21 by 2. இப்போ இந்த சொல்யூஷன் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங்க்கு ஆப்டிமம், ஆனால் இன்டிஜர் ப்ரோக்ராமிங்க்கு ஆப்டிமம் இல்லை. ஏனென்றால் x1 இன்டிஜராக இருக்கணும், 5 by 2ங்கிறது இன்டிஜராக இல்லை. ஆகவே இன்னொரு வேரியபிள் x2 வந்து இன்டிஜராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது 3 by 2 நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் x1 மட்டும்தான் இப்போ இன்டிஜராக இருக்க வேண்டியது, இன்டிஜராக இல்லை. ஆகவே அதே செய்தது போலவே x1 வைத்துக்கொண்டு 2 பிரான்ச் கிரியேட் பண்ணிவிட்டு x1 வந்து 5 by 2 அதோட லோவர் இன்டிஜர் வேல்யூ. ஸோ x1 less than or equal to 2, x1 greater than or equal to 3 என்று 2 ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும் x1ஐ வைத்துக்கொண்டு. ஸோ x1 வந்து இங்கே இருக்குது. ஸோ x1 less than or equal to 2னாக்க இந்த இடத்துல ஒரு இதை ஆட் பண்ணிவிட்டு இப்படி வரும், x1 less than or equal to 2 அப்படிங்கிறது இப்படி வரும், x1 less than or equal to 2 இங்கே வரும். ஸோ இதுக்கு கீழே வரும். ஸோ x1 less than equal to 2 கொண்டு வந்தோம்னாக்க ஸோ ரீஜன் வந்து இப்படி வரும், நமக்கு ரீஜன் இந்த மாதிரி வரும், இப்படி வரும், இந்த இடத்துல வரும் ரீஜன். கார்னர் பாயிண்ட் வந்து 0,9 இருக்கும். இன்னொரு கார்னர் பாயிண்ட் இங்கே x1 equal to 2 வைத்துக்கொண்டு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை பார்க்கணும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ன்றது வந்து இது. ஸோ x1 is equal to 2 போட்டான்னா 6 ஆகும், இது 3 ஆகும். ஸோ 2,3 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கிடைக்கும். இதில் கொண்டு வரும்போது 2 இந்த இடத்துல வரும் கிட்டத்தட்ட. ஸோ 2,3ங்கிற பாயிண்ட் கிடைக்கும். ஸோ 2,3ங்கிற பாயிண்ட் வந்து x1 less than or equal to 2 போடும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து 2,3, x1 equal to 2, x2 equal to 3. ஸோ x1 equal to 2, 6 plus 3, 9, x1 equal to 2 plus 9, 11, greater than or equal to 7. ஸோ 2,3 போட்டால் 3 into 2, 6 plus 6, z is equal to 12. இது வந்து மினிமைசேஷன் ப்ராப்ளம். ஆகவே இந்த பிரான்ச் அண்ட் பவுண்டில் இப்படி பிரான்ச் பண்ணும்போது மினிமைசேஷன் வந்து இதை இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை சேர்ப்பதனால அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அதிகரிக்கும். ஸோ 10.5ங்கிறது 12ஆக வந்துவிட்டது. ஸோ இந்த சொல்யூஷன் வந்து x1 இன்டீஜராக இருக்குது, x2வை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், x2 greater than equal to 0. ஆகவே இது வந்து ஒரு ஃபீஸிபிள் சொல்யூஷன். இது ஃபீஸிபிள் சொல்யூஷன் வித் z is equal to 12. அதனால் இந்த நோடை வந்து நம்ம ஃபேத்தம் பண்ணிடலாம். இது வந்து ஃபேத்தம் பை ஃபீஸிபிலிட்டி. இப்போ இந்த பக்கத்துலேருந்து பிரான்ச் பண்ணோன்னாக்க இது மினிமைசேஷன் ப்ராப்ளம். இதை ஃபேத்தம் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே 21/2 இருக்குது, 10.5. இப்போ இதிலேருந்து பார்த்தா இதுவும் இன்டீஜர் இதெல்லாம் இன்டீஜர். ஆனால் இது வந்து கண்டினியூஸாக கூட இருக்கலாம். அதனால் நம்ம அந்த மாதிரி போன இதில் செய்தது போல் ஃபேத்தம் பண்ண முடியாது. ஸோ இதிலிருந்து 10.5 தான், 11ஆக கூட இதை மாற்ற முடியாது. ஏன்னா அங்கே ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுக்கலாம் x2. ஆகவே அதை நம்ம செய்ய போகிறதில்ல. ஸோ x1 greater than or equal to 3 அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஆட் பண்ணி இப்போ என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம்.
அதை வந்து வேறு கலரில் காமிக்கிறேன். ஸோ இது வந்து இங்கே வந்து இது x1 இஸ் ஈக்குவல் டு 3 இங்கே இருக்குது. ஸோ x1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 நம்ம போட்டோன்னா இப்படி வரும். x1 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 3ங்கிறது இப்படி வந்து இப்படி மேலே போகும். ஆக இப்படி இந்த இடத்துல ரீஜன் இப்படி வந்து அதுக்கப்புறமா இங்கேருந்து இப்படி போயிடும். ரீஜன் இப்படி வந்து நிற்கும். ஸோ 7,0 வந்து ஒரு கார்னர் பாயிண்ட்டாக இருக்கும். இன்னொரு கார்னர் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட். அது என்னென்னா x1 ஈக்குவல் டு 3 x1 ஈக்குவல் டு 3யும் இதுவும் சேர பாயிண்ட்டு. ஸோ x1 ஈக்குவல் டு 3 போட்டோன்னாக்க இங்கே, ஸோ x1 ஈக்குவல் டு 3 போட்டோன்னாக்க 9, x1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3, x1 ஈக்குவல் டு 3 போட்டால் 9 ஆகும். இந்த பாயிண்ட் வந்து x1 ஈக்குவல் டு 3 போட்டால் இது 3, ஸோ இது வந்து 4/3 வரும். ஸோ x2 ஈக்குவல் டு 4/3, x1 ஈக்குவல் டு 3, x2 ஈக்குவல் டு 4/3. ஏன்னா இங்கே 3 சப்ஸ்டிடியூட் பண்ணால் இந்த பக்கம் கொண்டு போனால் 4 வரும். ஸோ x2 இஸ் ஈக்குவல் டு 4/3. z இஸ் ஈக்குவல் டு 3 × 3 9 ப்ளஸ் 4 × 2 8/3, 9 + 8/3, 27 + 8 35/3, 35/3 வரும். ஸோ இதோடைய சொல்யூஷன் வந்து x1 இஸ் ஈக்குவல் டு 3, x2 இஸ் ஈக்குவல் டு 8/3, z இஸ் ஈக்குவல் டு 35/3. இதுவும் ஃபீஸிபிள். இன்டீஜர் MILPக்கு இது ஃபீஸிபிள். ஏன்னா x1 இன்டீஜர் வேல்யூ எடுத்துட்டுருக்கு, x2 ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபேத்தம் பை ஃபீஸிபிலிட்டி. ஸோ ரெண்டும் ஃபேத்தம் ஆகிடுது. இனிமேல் நமக்கு எதுவும் நோடு இல்லை. இப்போ ரெண்டில் எது பெட்டர் சொல்யூஷன்னு பார்க்கணும். இப்போ வந்து ஆக்டிவ் நோடு எதுவும் இல்லை, எது பெட்டர் சொல்யூஷன்னு பார்க்கணும். இது வந்து 12, இது 35/3, 12 விட கொஞ்சம் கம்மி, மினிமைசேஷன் ப்ராப்ளம். அதனால இதுதான் ஆப்டிமம். ஸோ இந்த MILPக்கு பண்ணும்போது இதே பிரான்ச் அண்ட் பவுண்ட் செய்யும்போது என்ன ஆகும்னா சாதாரணமாக நோட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். காரணம் என்னென்னாக்கா எல்லா வேரியபிளும் இன்டீஜராக இருக்கிறது இல்லை. ஸோ எந்த வேரியபிள் இன்டீஜராக இருக்கணுமோ அது மட்டும் கண்டினியூஸாக இருந்தால் அது எடுத்துக்கொண்டு பிரான்ச் பண்ணணும். இந்த இடத்துல மொத்தம் ரொம்ப சின்ன கணக்கு. இது இருக்கிறதே 2 வேரியபிள் தான். அதில் ஒரு வேரியபிள் தான் இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கோம். ஆக ஒரு பிரான்ச்சிலேயே முடிஞ்சிடுது, ஒரு பிரான்ச்சிலேயே முடிந்து விடும். ஏன்னா ஒரே ஒரு வேரியபிளுக்கு கொடுத்ததுனால ஒரு பிரான்ச்சிலேயே முடிஞ்சு போயிடும். இதே வந்து இப்போது x1 x2 x3யும் கொண்டு வந்த கணக்கில் 2 வேரியபிள் வந்து நமக்கு இன்டீஜராக வரணும் அப்படின்றதுன்னா இன்னும் கொஞ்சம் நோடு அதிகரிக்கும். இது ஒரே வேரியபிள் இருக்க வேண்டியதுனால இதில் முடிஞ்சு போயிடும். இதோடையே போடும்போது சின்னதாக இந்த கணக்கு முடிந்துவிடும் MILP. ஸோ இது வந்து MILP ப்ராப்ளம்க்கு உண்டான பிரான்ச் அண்ட் பவுண்ட் அல்காரிதம் வந்து இது. இப்போ இதே கணக்கை வந்து நம்ம கட்டிங் பிளேன் கோமோரி பார்த்தோம். அதுக்கு அதே போல் MILP கட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த MILP கட் எப்படி இருக்குங்கிறத இதே உதாரணத்தை வைத்துக்கொண்டு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஆப்டிமம் சொல்யூஷன் தெரியும், அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், நம்ம ஈஸியாக புரிந்து கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆப்டிமம் சொல்யூஷனை மட்டும் இங்கே எழுதிடுறேன். இங்கே எழுதிட்டு சிம்ப்ளெக்ஸ் முறையில் கணக்கை சால்வ் பண்ணி அப்புறம் MILP கட்டை கொண்டு வரலாம். ஸோ 3, 8/3, 3, 4/3, சாரி 8/3 இல்லை, 3, 4/3 and 35/3. 3, 4/3, z is equal to 35/3ங்கிறது ஆப்டிமம் சொல்யூஷன். இப்போ இதே கணக்கை வந்து கட்டிங் பிளேன் மெத்தடில் பண்ணணும். ஆக முதல்ல சிம்ப்ளெக்ஸ் முறையில் சால்வ் பண்ணிவிட்டு அந்த சிம்ப்ளெக்ஸ் உடைய சொல்யூஷன்லேருந்து நம்ம MILP கட்டை ஜெனரேட் பண்ணிவிட்டு நம்ம போன இதில் செய்தது போல் செய்யணும். ஸோ இதை மறுபடியும் பார்க்கும்போது இது 2 greater than equal to இருக்குது, மினிமைசேஷன் ப்ராப்ளம். அதனால் டூவல் சிம்ப்ளெக்ஸ் முறையில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா அதுலேருந்து நம்ம கட்டு ஜெனரேட் பண்ணலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் தேவையில்லை, டூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். x1, x2, x3, x4 இது வந்து மினிமைசேஷனை மேக்ஸிமைசேஷனாக மாற்றுறதுனால இங்கே -3,
மைனஸ் 2 0 0ன்னு வரும். இங்கே x3 இங்கே x4 வரும். ஸோ x3 0 x4 0 டூவல் சிம்ப்ளெக்ஸில் போடுறதுனால மைனஸில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் x1 மைனஸ் 3x2 ப்ளஸ் x3 ப்ளஸ் 0x4 மைனஸ் 7 மைனஸ் 3x1 minus x2 0 1 minus 9 cj minus zj minus 3 minus 2 0 0 dash. இப்போ டூவல் சிம்ப்ளெக்ஸில் நம்ம முன்னர் செய்தது போல் ரெண்டுமே நெகட்டிவில் இருக்குது. ஆக மோஸ்ட் நெகட்டிவ் வெளியில் போகும். இது முதல்ல வெளியில் போகும். உள்ளே வர்றதுக்கு 3 divided by 3 1 2 divided by 1 2. ஆகவே இது ரேஷியோ கம்மியாக இருப்பதுனால x1ங்கிற வேரியபிள் உள்ளே வரும். ஸோ x1ங்கிற வேரியபிள் உள்ளே வரும்போது நமக்கு இந்த இடத்துல x3 x1 உள்ளே வரும். ஸோ இங்கே -2 இங்கே 0 பிவட் வந்து இது. ஸோ வழக்கம் போல் டிவைட் பை த பிவட் எலிமெண்ட். ஸோ 1/3 0 minus 1/3 3 divide by the pivot element divide by -3. ஸோ இப்படி வந்துடும். இங்கே 0 தேவை. -1 plus 1 0. ஸோ 0 -3 plus 1/3 -8/3 1 plus 0 0 minus 1/3 minus 1/3 -7 plus 3 is -4. இது வந்து -3 இது இந்த இடத்துல. ஸோ cj minus zj கண்டுபிடிக்கும்போது இங்கே 0 இங்கே 0 -2 plus 1 minus 1 இது வந்து இது ப்ளஸ் 1 ஆகும். இங்கே -1 இங்கே டேஷ். ஸோ மறுபடியும் இந்த -4 வெளியில் போகும். ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணும்போது 1 divided by 8/3ங்கிறது 3/8 வரும். 1 divided by 1/3 is 3. ஆகவே இது உள்ளே வரும். ஸோ இது உள்ளே வரும்போது வேரியபிள் x2 இங்கே இருக்கும், வேரியபிள் x1 இங்கே இருக்கும். -2 -3 பிவட் வந்து இங்கே வரும். ஸோ டிவைட் பை த பிவட். ஸோ 0 1 இது -3/8 ஏன்னா -8/3 1 by -8/3 will become -3/8 ஆக வரும். இது வந்து +1/8 வரும். -1/3 divided by -8/3 வந்து +1/8 வரும். இது வந்து இன்ட்டு 3/8 ஆக 3/2 என்று வரும். x2 உடைய மதிப்பு 3/2ன்னு வரும். இங்கே நமக்கு 0 வேணும். ஸோ திஸ் -1/3 times 1 is 0 1. This -1/3 times this. So 0 minus 1/3 into -3/8 will become +1/8. This -1/3 times this -1/3 minus 1/24 is -9/24, which is -3/8. This -1/3 times, so 3 minus half is 5/2. Cj minus Zj plus 6/8 minus 3/8 is 3/8. ஆக இங்கே -3/8 minus 2/8 plus 9/8 7/8. So -7/8. இது மைனஸ் வரும். ஸோ 6 plus 15 21/2 21/2. கரெக்டாக போட்டிருக்கோமான்னு இன்னொரு இங்கேயும் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே 7 into 3 21/8 plus 63/8 is 84/8 21/2 வந்துடுது. இப்போ x1 வந்து இன்டீஜராக இருக்கணும். x1 இன்டீஜராக இல்லை, ஃப்ராக்ஷனாக இருக்குது. அதனால் x1க்கு ஒரு கட் நம்ம உண்டாக்கணும்.
இந்த கட் வந்து கோமோரி மாதிரி இருக்கும், ஆனால் சின்ன மாற்றமும் வித்தியாசமும் இருக்கும். அதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ x1 ஈக்குவேஷனை மட்டும் இங்கே செப்பரேட்டாக எழுதிட்டு, ஸோ இது வந்து x1 ப்ளஸ் 1/8 x3 மைனஸ் 3/8 x4 இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் half அப்படின்னு வரும். இதுதான் வந்து இந்த ஈக்குவேஷன். இப்போது ஆல் இன்டீஜர் ப்ராப்ளமுக்கும் மிக்ஸ்ட் இன்டீஜர் ப்ராப்ளமுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னாக்க, ஆல் இன்டீஜர் ப்ராப்ளமில் ஸ்லாக் வேரியபிள்ஸ் கூட இன்டீஜராகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடெல்லாம் இன்டீஜராக இருக்கும்போது ஸ்லாக் வேரியபிளும் இன்டீஜராக இருக்கும். எல்லா கோஎஃபிஷியண்ட்டும் இன்டீஜராக இருந்ததுனாக்க ஸ்லாக் வேரியபிள் வந்து அந்த கணக்கில் இன்டீஜராக இருக்கும். ஆனால் மிக்ஸ்டு இன்டீஜரில் வந்து ஸ்லாக் வேரியபிள் இன்டீஜராக இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. ஸோ x1 மட்டும்தான் இன்டீஜர், x2 x3 x4லாம் இன்டீஜர் இல்லை. இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ x1 மட்டும்தான் இன்டீஜர், x2 x3 x4ங்கிறது இன்டீஜராக இருக்காது. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்க, இதை வந்து கொஞ்சம் மாற்றி எழுத வேண்டும். x1 plus 1/8 x3 minus 3/8 x4 minus half is equal to 2 என்று எழுதிவிடலாம். ஆக இது வந்து this should be an integer. So this should be an integer. x1 ஏற்கனவே இன்டீஜராக இருக்குது. ஆக இது வந்து இன்டீஜராக இருக்கணும். இந்த போர்ஷன் வந்து இன்டீஜராக இருக்கணும். ஸோ அந்த இன்டீஜரை வந்து நம்ம, ஸோ சின்ஸ் இது இன்டீஜராக இருப்பதனால் இதை ரெண்டு விதமாக எழுதலாம். 1/8 x3 minus 3/8 x4 minus half is greater than or equal to 0ன்னு எழுதலாம். அதையே வந்து இப்போ இங்கே எழுதி காமிக்கிறேன், இல்லாட்டி இங்கே எழுதி காமிக்கிறேன். இங்கே வந்து 1/8 x3 minus 3/8 x4 minus half is less than or equal to -1 என்று எழுதலாம். ஏன்னா இது இன்டீஜராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எழுதலாம். ஸோ இது உண்மையாக இருந்தால் இது வந்து இது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 குவான்டிட்டி, இது மைனஸில் இருக்குது. ஆகவே இது வந்து 1/8 x3 should be greater than or equal to half என்று நம்ம தாராளமாக எழுத முடியும். ஏன்னா இது x4 is greater than equal to 0. ஸோ இது வந்து this is contributing a negative quantity. ஆகவே 1/8 x3 minus half should be greater than equal to 0 or 1/8 x3 is greater than or equal to half என்று நம்மால் எழுத முடியும். இதை பார்க்கும்போது இது இந்த குவான்டிட்டி வந்து x3 greater than equal to 0, இது நெகட்டிவ் கிடையாது. ஆக இதுதான், இதை வச்சு எழுதலாம். ஸோ minus 3/8 x4 minus half is less than or equal to -1 என்று எழுத முடியும். ஸோ அதிலிருந்து 3/8 x4 is greater than or equal to, இதை இப்போ இது இங்கே கொண்டு வந்தால் less than equal to -halfன்னு வரும். ஸோ greater than or equal to half என்று எழுத முடியும். ஆக 1/8 x3 is greater than equal to half அல்லது 3/8 x4 is greater than or equal to half. ரெண்டுத்தில் உண்மை. 1/8 x3 என்பது it's greater than or equal to 0 குவான்டிட்டி, இதுவும் greater than or equal to 0. ஏதாவது ஒன்று வந்து greater than equal to half-ஆக இருக்கணும். ஆகவே இது ரெண்டையும் கூட்டினானாக்க it should be greater than or equal to half. 1/8 x3 plus 3/8 x4 should be greater than or equal to half அப்படின்னு வரும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இப்படி வரும். திருப்பியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு இப்படி எழுதியிருக்கோம், இது greater than equal to 0. ஆகவே இதோட எஃபெக்ட் வந்து இது குறைக்கிறது. அதனால் 1/8 x3 is greater than equal to halfன்னு எழுத முடியும். இதிலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எழுத முடியும்.
இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் இதை எழுத முடியும். இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் என்ன ஆகும்? இது வந்து நெகட்டிவ் குவான்டிட்டியாக இருக்க முடியாது. ஆகவே இது எல்லாமே வந்து ஈக்குவல் டு -1, இது நெகட்டிவ் குவான்டிட்டி இல்லாத பட்சத்தில் இது டெஃபினட்டாக லெஸ் தென் ஈக்குவல் டு -1 இருந்தாகணும். ஸோ இது இருக்கும்போது இந்த ஹாஃப் அந்த பக்கம் கொண்டு போய் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் இப்படி வந்துடுது. ஆனால் நம்ம எப்படி ஆரம்பித்தோம்? இந்த குவான்டிட்டி வந்து இட் ஷுட் பி அன் இன்டீஜர். அதில் ஆக இது உண்மையாக இருக்கலாம், இது உண்மையாக இருக்கலாம், எது நமக்கு தெரியாது. ஸோ இது உண்மையாக இருந்தால் இந்த கண்டிஷன் உண்மை, இது உண்மையாக இருந்தால் இந்த கண்டிஷன் உண்மை. ஆனால் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று டெஃபினட்டாக உண்மை. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கூர்ந்து இதை கவனிக்கும் போது 1/8x3 அப்படிங்கிறது இட்ஸ் அ நான் நெகட்டிவ் குவான்டிட்டி. இது ஹாஃபை விட கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இதுவும் ஒரு நான் நெகட்டிவ் குவான்டிட்டி, இது ஹாஃபை விட அதிகமாக இருந்தாகணும். ஸோ ஆக இது எனிவே இட்ஸ் அ நான் நெகட்டிவ் குவான்டிட்டி. ஆகவே இது ரெண்டையும் கூட்டினா ஹாஃபை விட அதிகமாக இருக்கணும். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது கம்மியாக இருக்கலாம், ஆனால் இது நான் நெகட்டிவ் குவான்டிட்டி. ஆகவே இது இங்கே ஆட் பண்ணால் டெஃபினட்டாக ஹாஃபை விட கிரேட்டர் தென் இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து போட்டால் இப்படி வரும். இதுதான் MILP கட் என்று சொல்வது. இந்த MILP கட்டை நான் இந்த இடத்துல எழுதுகிறேன். 1/8x3 plus 3/8x4 is greater than or equal to half அப்படிங்கிற இதை எழுதுகிறேன். எழுதிட்டு இப்போ நம்ம இந்த MILP கட்டை வந்து இந்த லாஸ்ட் டேபிளோட ஆட் பண்ணி இதை கொண்டு வரேன். ஸோ x1, x2, x3, x4, இதுக்கு ஒரு x5 ஒன்று வரும். ஆகவே x5 இங்கே ரைட் ஹேண்ட் சைட். வழக்கமாக இருக்கிறதுல x2 இங்கே இருக்குது, x1 இங்கே இருக்குது, x5 வரும். ஸோ இது வந்து -3, -2, 0, 0, 0, 0, 1, -3/8, 1/8, 0, 3/2. ஏன்னா x5 நம்ம வேரியபிள் ஆட் பண்ணுறதுனால அங்கே 0, 0, 1 வரும் இங்கே இருக்கிறதுல. ஸோ 1, 0, 1/8, -3/8, 0, 5/2, 0, 0, -1/8, -3/8, 1, -half. So Cj minus Zj, 0, 0, -3/8, -7/8, 0, -21/2. ஸோ இப்போ MILP கட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து இது வெளியில் போகும். ஸோ இது வெளியில் போன உடனே இது ரெண்டுத்தில் உள்ளே வரணும். 3 divided by 1 is 3, 7 divided by 3 is 7/3. ஆக இது உள்ளே வரும். ஸோ x2, x1, x4 உள்ளே வரும். -3, -2, 0. பிவட் வந்து இப்படி வரும். ஸோ பிவட் டிவைட் பை த பிவட் 0, 0, 1/3, 1, -8/3, 4/3. ஸோ x1 இந்த இடத்துல இந்த x2 இங்கே 0 வரணும். ஸோ this -1/8 times this will give 0. So 0, 1, this -1/8, -3/8 plus 1/24 is -8/24, -1/3, இங்கே 0. This -1/8, so minusனால plus 1/3. This -1/8, 3/2 minus 1/6. So 3/2 minus 1/6, 3/2ங்கிறது 9/6 minus 1/6, 8/6, which is 4/3. இங்கே வந்து 0 வரணும். So this plus 3/8 times 1 will be 0. So 1, 0,
this plus 3 by 8 times. So 1 by 8 plus 1 by 8 is 1 by 4. This plus 3 by 8 0. This plus 3 by 8 into 8 by 3 is minus 1. This plus 3 by 8 times this. So 5 by 2 plus 1 by 2 is 3. So 3 4 by 3 வந்துருது. இப்போ Cj minus Zj ஆக்சுவலாக தேவையில்லை, இன்னொரு தடவை போட்டுடலாம். So 3 into 1 by minus 1 by 3, this is 1. 1 minus half is half. So இங்கே minus half. இங்கே minus 1 plus 2 minus 3 by 2. Minus 1 plus 2 minus 1 plus 2 is 1. So minus 1. இது வந்து 3 into 4. I'm sorry, x2 வந்து 2. இது 3. So 8 by 3, 9 plus 8 by 3, 35 by 3. அது இங்கே வந்து 35 by 3, 30. ஆக மிக்ஸ்டு இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை கட்டிங் பிளேன் முறையில் இது மாதிரி நம்ம சால்வ் பண்ண முடியும். இது வந்து நான் இந்த கணக்கை முடிச்சுட்டு இதே வேல்யூ வந்துடுத்து. ஸோ ரெண்டு விதமாகவும் சால்வ் பண்ணலாம். சாதாரணமாக எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ரெண்டுக்குமே ஆல் இன்டீஜருக்கும் சரி மிக்ஸ்ட் இன்டீஜருக்கும் சரி சாதாரணமாக ரெண்டுத்துக்குமே நம்ம இப்போ ஒரு பிரான்ச் அண்ட் பவுண்டும் பார்த்தோம், ஒரு கட்டிங் பிளேனும் பார்த்தோம். பர்டிகுலர்லி MILPக்கு வந்து கட்டிங் அல்காரிதம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இட்ஸ் அ வீக் கட் அப்படின்னு பேர். ஸ்ட்ராங்காக இல்லை, இந்த கட்டு கொஞ்சம் வீக் கட்னு பேர். அதனால் பிரான்ச் அண்ட் பவுண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கம்பேர் பண்ணும்போது பார்த்தா கூட பிரான்ச் அண்ட் பவுண்டில் கம்மியான நோட்ஸ் தான் நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். ஆகவே பிரான்ச் அண்ட் பவுண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆல் இன்டீஜர் ப்ராப்ளம் எடுத்துக்கொண்டால் அங்கேயும் பிரான்ச் அண்ட் பவுண்ட் வரும், கோமரி வரும், எது வேணால் யூஸ் பண்ணலாம். சாதாரணமாக சால்வர்ஸ் எல்லாம் வந்து நார்மலாக பிரான்ச் அண்ட் பவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. கோமரி கட் மட்டும்தான் ஒரே கட் முறைன்னு சொல்ல முடியாது. இன்னும் ஸ்ட்ராங் கட்ஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம இந்த கோர்ஸில் அதெல்லாம் பார்க்கல. பட் ஜென்ரலாக பிரான்ச் அண்ட் பவுண்ட் யூஸ் பண்ணுறது ஒரு பழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம். அதில் ரெண்டுத்துலேயுமே சில அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது பிரான்ச் அண்ட் பவுண்டை தான் வந்து சாதாரணமாக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், x1 வந்து நமக்கு இன்டீஜராக வரணுங்கிறதுனால இந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிள்லேருந்து அந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து அதை எழுதி அதிலிருந்து கட்டை டெரைவ் பண்ணோம். நம்ம வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கல கட்டுக்கு, இப்படி இருந்தால் இப்படி கட் அப்படியே எழுதலான்னு கொடுக்கல. கோமோரியிலையும் நம்ம அப்படி தான் பண்ணோம். அந்த ஈக்குவேஷனை எடுத்துட்டு அதை எழுதி அதிலிருந்து கட்டை ஜெனரேட் பண்ணோம். பட் MILP கட்டுக்கு ஒரு ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை மட்டும் நான் அந்த எக்ஸ்ப்ரெஷனை மட்டும் எழுதிடுறேன். அண்டு கூடிய வரைக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வைத்துக்கொண்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் பார்க்கலாம். கட் இங்கே நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம். ஆகவே இதை அழித்து விட்டு ஸோ ஜென்ரல் கட் வந்து இப்படி இருக்கும். சிக்மா Fij Yj plus sigma Aij Xj, j belongs to R plus minus sigma j belongs to R minus F naught Aij Xj by 1 minus F naught is greater than or equal to F naught. இதான் வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் அ MILP கட்டுங்கிறது. பார்க்குறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, ஆனால் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லை, ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக கவனிச்சிங்கனாக்கா இது வந்து 5/2 இருக்கு இல்லையா, இது 2 + 1/2 ஆக மாறிவிடும். ஸோ எந்த வேரியபிள்லேருந்து நம்ம கட்டை ஜெனரேட் பண்ணுறோமோ அந்த வேரியபிள்லேருந்து எடுக்கிறோம் 2 + 1/2. ஸோ அது வந்து இன்டீஜர் ப்ளஸ் F naught less than 1. ஆக இந்த கணக்கில் 5/2 becomes 2 + 1/2, F நாட்டுங்கிறது 1/2. ஆகவே இந்த 1/2 இங்கே வருது, 1/2 தான் இங்கேயும் வருது, greater than or equal to F naught என்று கரெக்டாக வந்துவிடும்.
இதை நம்ம எழுதும்போது என்ன பண்ணோம்னா முதல்ல 1/8x3 greater than equal to halfனு எழுதினோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஈக்குவேஷன் இதில் இன்னும் முக்கியமாக என்னன்னாக்கா y அப்படிங்கிறது இன்டீஜராக இருக்க வேண்டிய வேரியபிள், எக்ஸுங்கிறது இன்டீஜராக இருக்க வேண்டாம் கண்டினியூஸ் வேரியபிள். ஆனால் இந்த இதை FIJ YJ இப்போ நம்ம இதை x1லேருந்து இந்த கட்டை எழுதும்போது YJங்கிறது மற்ற வேரியபிள், மற்ற இன்டீஜராக இருக்க வேண்டிய வேரியபிள். இந்த கணக்கில் இல்லை, ஏன்னா ஒரே ஒரு இன்டீஜர் வேரியபிள் தான் இருக்குது, அதனால் மற்ற YJ நமக்கு கிடையாது. பட் அப்படி மற்ற YJ இருந்ததுனாக்க அந்த YJவுடைய கோஎஃபிஷியண்ட்டை எடுத்துக்கொண்டு அந்த கோஎஃபிஷியண்ட்லேருந்து இந்த ப்ளஸ் FIJ YJங்கிறத கொண்டு வரணும். திருப்பி அதில் நெகட்டிவ் கோஎஃபிஷியண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு இது வரும், அதை மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி இன்டீஜராக்கி கொண்டு வரணும். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம் இல்லை, இந்த டேர்ம் இருக்குது. ஏன்னா இங்கே பாசிட்டிவ் கோஎஃபிஷியன்ட் இருந்தது 1/8, J பிலாங்ஸ் டு R ப்ளஸ் பாசிட்டிவ் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது இங்கே. ஸோ 1/8 அப்படியே எழுதிடுவோம், R ப்ளஸ் AIJ XJ 1/8x3. இந்த டேர்ம் இந்த டேர்ம், இந்த டேர்ம் நெகட்டிவ் கோஎஃபிஷியண்ட்டுக்கு வருது, இது இங்கே வர்றது. இந்த கணக்கில் ரொம்ப சிம்பிள் ஆகிடுது. காரணம் என்னென்னா F0ங்கிறது ஹாஃப். ஸோ F0 ஹாஃப்னாக்க 1 - F0 half. ஆகவே அப்படியே வந்துடுது. பார்த்தீங்கன்னா -AIJ XJ வந்து விட்டது. ஸோ ஏற்கனவே நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால -3/8 என்பது +3/8 ஆக மாறிவிடும். +3/8x4 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஹாஃப்னு வந்துடும். வேறு கணக்கில் இப்போ F0 1/3 இருந்ததுனாக்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். F0/1 - F0ன்னு போட்டு செய்யணும். ஆக இதுதான் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். இதையும் வைத்து கொள்ளலாம். இந்த மாதிரி கணக்கில் இருந்தே எடுத்து நம்ம செய்யவும் முடியும் MILP பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இன்டீஜர் ப்ரோக்ராமிங் பாடத்தில் கடைசியாக ஒரே ஒரு கணக்கை பார்த்துவிட்டு இந்த இன்டீஜர் ப்ரோக்ராமிங்கிற பாடத்தை முடித்து கொள்ளலாம். இது இப்போ இன்னொரு ஒரு கணக்கை வைத்துக்கொண்டு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த கணக்கு மினிமைஸ் 2x1 + 3x2 + 6x3 x1 + 2x2 + 3x3 greater than or equal to 2, 3x1 + 2x2 + 4x3 greater than or equal to 3, xj equal to 0, 1. ஸோ இந்த கணக்கில் முக்கியமாக என்னன்னாக்கா இதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, இதுதான் கஷ்டம். ஸோ xj x1 x2 x3 மூணுமே பைனரி. ஒன்று 0 மதிப்பை எடுத்துக்கும், இல்லை 1 அப்படிங்கிற மதிப்பை எடுத்துக்கொள்ளும். இந்த ரெண்டு வேல்யூவில் 1 தான் எடுத்துக்கும். அப்போ எப்படி சால்வ் பண்ணுறது? இது பேர் பைனரி அப்படின்னு பேர். எல்லா வேரியபிளும் பைனரியாக இருக்குது. பைனரி ILP என்று சொல்வது. சாதாரணமாக பைனரி ILPன்னு சொன்னால் எல்லா வேரியபிள்ஸும் பைனரின்னு அர்த்தம். மிக்ஸ்டுன்னு சொன்னால் சிலது பைனரி சிலது கண்டினியூவஸ் அப்படி வரும். இப்போ இதில் எல்லாமே பைனரி. இதை 2-3 கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். இதை 3 வேரியபிள் இருக்குது. ஒரு வேரியபிளும் 0 இல்லை 1 தான் எடுத்துக்கும். ஆக மொத்தம் 8 சொல்யூஷன் இருக்குது. 0 0 0 0 0 1 0 1 0 அந்த மாதிரி போட்டால் 8 சொல்யூஷன் வரும். ஜென்ரலாக n வேரியபிள்ஸ் இருந்ததுனாக்கா 2 n சொல்யூஷன்ஸ் வரும். இப்போ இதை ஒரு பிரான்ச் அண்ட் பவுண்ட் முறையில் சால்வ் பண்ணலாம். இந்த கணக்கு எப்படி இது இருக்குன்னாக்கா இப்போ எல்லா வேரியபிளுமே 0ல் போட்டுட்டேன். ஏன்னா இது பைனரி தான். இது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுனாக்கா ஆப்டிமம் வந்துடும். ஸோ எல்லாத்தையுமே 0ல் போட்டோம்னாக்கா 0 greater than equal to 2, 0 greater than equal to 3 வருது. ஆகவே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு நோட் பிரான்ச் அண்ட் பவுண்டில் போடும்போது ஆல் 0 போடும்போது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை. ஆக ஏதாவது ஒரு வேரியபிளை 1ல் கொண்டு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். அதற்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் வேரியபிள் அப்படின்லாம் உண்டு. இந்த கணக்கை பார்த்தீங்கன்னாக்கா x3 இங்கே 3 கொடுக்கறது, இங்கே 4 கொடுக்கறது, 7, இங்கே 4, இங்கே 4. ஸோ x3 இன்னும் ஹெல்ப்ஃபுல் மற்றதை விட.
ஏன்னா x3 போட்டோம்னாக்க இது சீக்கிரமாக இடது கை பக்கம் அதிகமாகும். ஸோ ஆக ஃபீஸிபிளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஆக x3 முதலில் எடுத்துக்கொண்டு x3யில் பிரான்ச் பண்ணணும். ஸோ இந்த x3ங்கிறது 2 வேல்யூஸ் தான் எடுத்துக்கும். ஸோ 2 பிரான்ச் தான் வரும். ஸோ x3 is equal to 0, x3 is equal to 1 அப்படின்னு 2 பிரான்ச் வரும். ஏன்னா அது பைனரி வேரியபிள். ஸோ x3 1 போட்டுட்டு இப்போ x1 x2 0வில் தான் இருக்குது. ஸோ 3 greater than equal to 2, 4 greater than equal to 3. ஆக x3 equal to 1ங்கிறது feasible, உகந்தது சாத்தியமானது. ஸோ இட் இஸ் feasible with z is equal to 6. ஸோ x3 equal to 1 போட்டால் z 6 வந்துடுறது feasible-ஆக இருக்குது. பட் இது ஆப்டிமமாக நமக்கு தெரியாது. இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை சொல்யூஷன் இப்போ. ஸோ இது வந்து fathom by feasibility. fathom by feasibility. ஸோ இங்கே x3 equal to 0 போட்டோன்னா இது 0 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ x3 1 ஆக்க முடியாது. ஆக இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை தான் தூக்கி நம்ம 1 ஆக்கணும். ஸோ இப்போ இதில் 4 இதில் 4 வருது. ஸோ x1 போடுவோம். ஸோ x1ல் பிரான்ச் பண்ணோன்னாக்கா இப்படி வரும். ஸோ x1 is equal to 0, x1 is equal to 1. ஸோ x3யும் 0, x1 0 இருக்கும்போது இதுவும் 0 ஆகிடுத்து, இதுவும் 0 ஆகிடுத்து. 2 greater than equal to 2, 2 greater than equal to 3. ஆகவே x2 நம்ம 1 ஆக்கினா கூட feasible ஆகாது. ஆக இது infeasible. ஆக இது infeasible. திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். x3 0 ஆக்கியாச்சு. x1 0 ஆக்கினோன்னாக்க 2x2 greater than equal to 2, 2x2 greater than equal to 3. x2 1 போட்டால் கூட feasible ஆகாது. ஆகவே இங்கே டைரெக்டாக feasibleனு சொல்லிடலாம். திருப்பி இங்கே பிரான்ச் பண்ணி x2 equal to 0, x2 equal to 1 போட்டு இங்கே infeasible சொல்கிறதுக்கு பதிலாக இங்கேயே சொல்லிடலாம். இப்போ x1 equal to 1 போட்டாச்சுன்னாக்க இங்கே x1 equal to 1 போடும்போது இது வந்து feasibleஆக இருக்குது, இது feasibleஆக இல்லை. ஆகவே நம்ம x2 எடுத்துக்கணும் இங்கே. ஸோ இங்கே எடுத்துட்டு x2 equal to 0, x2 equal to 1. ஸோ ஏற்கனவே x3 0ல் இருக்குது, x2 0ல் இருக்குது, x1 1ல் இருக்குது. ஸோ x2 0 ஆக்கிட்டோன்னா 1 greater than equal to 2, 3 greater than equal to 3. இது infeasible. ஏன்னா 3 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 1 x1 1ல் இருக்குது, x2 0ல் இருக்குது, x3 0ல் இருக்குது. அது infeasible. இப்போ கடைசியில் x1 x2 ரெண்டு இங்கே வருது. 3 is greater than equal to 2, 5 is greater than equal to 3. feasible. இதோட objective function 2 plus 3, 5, z equal to 5. ஸோ இது fathom by infeasibility, fathom by infeasibility, fathom by feasible, fathom by feasible, minimization problem. ஆகவே இதுதான் ஆப்டிமம். குறைந்த வேல்யூ இருக்கிறது ஆப்டிமம், உகந்த தீர்வை. இது வந்து எல்லாம் பைனரி இருக்கிற ப்ராப்ளத்தினுடைய பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட். இதுக்கு நிறையா இருக்குது. இதுக்கு வந்து அடிட்டிவ் அல்காரிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிரான்ச் அண்ட் பவுண்ட் முறையில் தான் போட்டு பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்சம் எளிமையாக செய்யலாம், அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம அதை பார்க்க போகிறதில்ல. இந்த பிரான்ச் அண்ட் பவுண்டை பொறுத்தவரை fathom by feasibility, fathom by infeasibility ரெண்டும் பார்த்தோம். fathom by bound நம்ம பார்க்கல. fathom by bound வைத்துக்கொண்டும் பண்ணலாம், ஆனால் நம்ம அதை பார்க்கல. நம்ம பார்த்துருக்கிற பிரான்ச் அண்ட் பவுண்டை பொறுத்த வரைக்கும் fathom by feasibility, fathom by infeasibility தான். fathoming by bound இதில் வராது. அதுலேயே வந்து இந்த fathom by infeasibilityயை எவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக செய்யணும் அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக இந்த அல்காரிதமாக பண்ண முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கேயே நம்ம இன்ஃபீஸிபிள்னு சொல்லிட்டோம். x2 2 கொண்டு வந்து இந்த 2 இடத்துலையும் சொல்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே சொல்லிட்டோம். அந்த மாதிரி கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக செய்யக்கூடிய முறைகள் வந்து நிறையா இருக்குது. நம்ம அதெல்லாம் அவ்வளோ டீட்டெயில்டாக இந்த கோர்ஸில் நம்ம பார்க்க போகிறதில்ல. பட் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஆக இந்த பிரான்ச் அண்ட் பவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 இதை வச்சுட்டு fathom பண்ணி சால்வ் பண்ண முடியும், பைனரியை வைத்துக்கொண்டு. ஸோ இதோடு இந்த இன்டீஜர் ப்ரோக்ராமிங் டிஸ்கஷன் முடியறது. ஸோ நம்ம எந்த மாதிரி கணக்குகள்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு குயிக்காக ஒரு தடவை பார்த்துட்டு, முதல்ல இன்டீஜர் ப்ரோக்ராமிங்னா என்ன,
அதற்கு ஏன் செப்பரேட்டாக அல்காரிதம் வேணுங்கிறத பார்த்தோம். ஆல் இன்டீஜர் பார்த்தோம். அதிலேயே கட்டிங் பிளேனும் பிரான்ச் அண்ட் பவுண்டு, கோமோரி கட்டிங் பிளேனும் பிரான்ச் அண்ட் பவுண்ட் பார்த்தோம். மிக்ஸ்ட் இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங் எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு பிரான்ச் அண்ட் பவுண்டையும் கட்டிங் பிளேனையும் பார்த்தோம். எல்லாம் பைனரி இருக்கிறத எடுத்துக்கொண்டு ஒரு பிரான்ச் அண்ட் பவுண்டை பார்த்துருக்கோம். ஸோ ஆக இந்த கணக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாயிண்டில் இது வந்து இதை தவிர எம்ஐஎல்பியும் ஆல் இன்டீஜரும் பார்த்தீங்கன்னாக்க லீனியர் ப்ரோக்ராமிங்காக தான் சால்வ் பண்ணுறோம். ஸோ கோமோரி கட்டிங் பிளேன் படி பார்த்தீங்கன்னா அந்த ரீஜன் இப்படி இருக்கும், அந்த கட் இப்படி எடுக்கும், இப்படி எடுத்துட்டு அந்த ஏரியாவை சின்னதாக்கிட்டு லீனியர் ப்ரோக்ராமிங் சால்வ் பண்ணுவோம். ஆனால் ஆப்டிமம் இன்டீஜரில் வரும். பிரான்ச் அண்ட் பவுண்டில் வந்து என்ன பண்ணுவோம்னாக்க இந்த இந்த ரீஜன் இப்படி இருந்ததுனாக்க இப்படி 2 கட்டை இப்படி இது ரீஜன் இப்படி இருக்குன்னாக்க 2 கட்டை உண்டாக்கி இது ஒரு ப்ராப்ளம் ஆகவும் இதை ஒரு ப்ராப்ளம் ஆகவும் நடுவில் இருக்கிறத எடுத்துட்டு சின்ன சின்ன லீனியர் ப்ரோக்ராமிங் ஆக வைத்து அதை சால்வ் பண்ணும். ஸோ ஆக சொல்யூஷன் முறைகள் வந்து சிம்ப்ளெக்ஸை சார்ந்து தான் இருக்கும். ஆனால் இன்டீஜர் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி அமையும். ரியல் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நிறைய கணக்குகள் வந்து இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ஆகவோ பைனரியாகத்தான் வரும். ஆக இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம். ஸோ இந்த பாடத்தை இதோடு முடித்துக்கொண்டு அடுத்த பாடத்தில் இன்னொரு புது டாபிக் எடுத்து ஆரம்பித்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.